ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் எலும்பு கூட சினிமாவில் பார்த்துருப்போம். அப்படின்லாம் ஒரு டெட் பாடியை பதிக்கிறதுக்காக சுடுகாட்டில் குழி தோண்டும்போது பார்த்துருப்போம். அப்படின்லாம் காட்டில் போகும்போது ஏதாவது மிருகத்தோட எலும்பு கூட பார்த்துருப்போம். மெடிக்கல் படிச்சுங்களா இருந்தால் காலேஜ் இருக்கிற அனாட்டமியில் அப்புறம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒரு ரோடு கான்ட்ராக்டரை ஏழை விட்டு பார்த்துருப்போம், ஒரு வீட்டை ஏழை விட்டு பார்த்துருப்போம், இல்லை ஒரு கம்பெனியை ஏழை விட்டு பார்த்துருப்போம். இஎம்ஐ கட்டணக்கா காரு பைக்கு இது எல்லாத்தையும் பேங்க்காரன் சீஸ் பண்ணி அவங்க ஏழை விட்டு பார்த்துருப்போம். மார்க்கெட்டில் மீன் ஏழை விட்டு பார்த்துருப்போம், ஏரியில் மீன் ஏழை விட்டு பார்த்துருப்போம். கிரிக்கெட் பிளேயர் கூட நம்ம ஏழை விட்டு பார்த்துருப்போம். ஆனால் ஒரு எலும்பு கூட ஏழை விட்டு பார்த்துருக்கீங்களா? என்னப்பா சொல்கிறேன், ஒரு எலும்பு கூட ஏழை விடுறாங்களா? ஆமாங்க, ஒரு எலும்பு கூட ஏழை விட போகிறாங்க. அதோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், 250 கோடியா? அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த எலும்பு பொருளில்? அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அதை என்ன பண்ண போகிறாங்க? அது யாரோட எலும்பு கூடு? அது ஏன் அவ்வளோ விலை போச்சு? இப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் சவுத் டக்கோடா அப்படின்ற இடத்துல ஹார்டிங் கவுண்டின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரைவேட் லேண்ட் இருக்குது. அந்த ப்ரைவேட் லேண்டில் ஹெல் கிரீக் ராக் அப்படின்னு சொல்லப்படுற ஏராளமான பாறை அடுக்குகள் இருக்குது. அந்த பாறைகளுக்கு அடியிலிருந்து 1902 ப்ரொஃபஷனல் ஃபோசில் அண்டர் பார்னூம் ப்ரௌன் அப்படின்றவர் ஒரு பிரம்மாண்டமான எலும்பு குவியலை கண்டுபிடிக்கிறாரு. அந்த எலும்பு குவியல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருப்போம், வேர்ல்டு ஃபேமஸான படம். அந்த படம் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த படத்தில் டைனோசர் அப்படின்னு ஒரு விலங்கு வரும். அந்த விலங்கே அவ்வளோ பெருசாக இருக்கும், மாடி வீடு ஹைட்டுக்கு இருக்கும். அந்த விலங்கை விட பெரிய விலங்கோட எலும்புகள் அப்படின்னு சொல்லி இந்த எலும்புகளை சொல்கிறாங்க. பேர் தெரியாத அந்த விலங்குக்கு 1905 அதாவது 1905 டைரனோசரஸ் ரெக்ஸ் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. இப்படி பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கக்கூடிய இடமா அந்த ஹெல் கிரீக் ராக் இருக்கு. அந்த இடத்துல கண்டுபிடிக்கக்கூடிய எலும்புகள் கிட்டத்தட்ட 66 68 மில்லியன், 68 லட்சம் இல்லைங்க, 10 லட்சம் சேர்ந்ததா 1 மில்லியன். அப்படின்னா பார்த்துக்கோங்க, 68 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த விலங்கோட எலும்புகள்னு சொல்றாங்க. இந்த ஹெல் கிரீக் ராக் இருக்கிற இடம் யாரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரிகஸ் லிங்கிங். இது எப்போவுமே தன்னுடைய லேண்டு மேலே ஒரு ஆழமான ஆர்வமும் ஒரு உணர்வுபூர்வமான பாண்டியும் இருந்தது. பல வருஷமாக பல புது புது எலும்பு கூடுகளை அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதை பார்த்த பிறகு அந்த இடத்துல ரியல் சயின்டிஃபிக் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது அறிவியல் சார்ந்து முக்கியமான ஏதோ ஒன்று இருக்குதுன்னு கேரிகஸ் நினைக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கியாலஜிஸ்டான ஹயட் கேம்ப் அவரோட டீமோட சேர்ந்து அவரும் எலும்பு கூடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த செயலில் ஈடுபடுறாரு. இந்த டீம் 2021 ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6500 ஏக்கர். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கேரிகஸுக்கு தன்னுடைய லேண்டு மேலே எப்போதுமே ஒரு ஆழமான ஆர்வமும் ஒரு உணர்வுபூர்வம் பாண்டிங்கும் இருந்ததுனால ஒரு அந்த 6500 ஏக்கரில் ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாரு. நம்ம இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணலாம், அங்கே ஏதாவது கிடைக்கும், எதனா புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டீம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு ரொம்ப தீவிரமாக தேடிட்டு வராங்க. ஆனாலும் அந்த டீமுக்கு அங்கே புதுசாக எதுவுமே கிடைக்கல. இந்த நிலைமையில தான் அவங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு சொந்தக்காரரான கேரிகஸ் இறந்து போகிறாரு. இப்போது அந்த டீம் என்ன பண்ண போகுது? அந்த டீமுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அந்த லேண்டோட ஓனர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறது தான். இப்போது அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் அந்த டீமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இருந்தாலும் அந்த டீம் தன்னோட முயற்சியை கைவிடாமல் கேரிகஸோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணும்போது தான் அந்த பேரதிசயம் நடக்குது. அந்த அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு பிரம்மாண்டமான எலும்பு கூட அந்த டீம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எலும்பு கூட கிட்டத்தட்ட 38 அடி நீளமும் 12 அடி உயரமும் இருக்கிற ஒரு டைனோசரோட எலும்பு கூட தான் அந்த டீம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டீம் கண்டுபிடிச்ச அந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்ச டைனோசர் எலும்பு கூடுகள்லேயே பெருசாகவும் முழுசாகவும் இருந்திருக்கு. இதனால் அந்த டீம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பை பார்க்க கேரிகஸ் உயிரோடு இல்லைங்கிறியே அப்படி ஒரு வருத்தம் தான் அந்த டீமுக்கு இருந்திருக்கு. அதனால் அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஞாபகமாகவே அவரோட பேரையே அந்த எலும்பு கூடுக்கு வைக்கிறாங்க. இப்படி அந்த டீம் அந்த எலும்பு கூடுக்கு வச்ச பேர் கஸ்டி ரெக்ஸ்.
அந்த கஸ்டிரெக்ஸ் எலும்புக்கூட்டில் இருக்க மண்ணெலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி இப்போ ஒரு முழுமையான சுத்தமான எலும்பு கூட நிற்கிது. அந்த கஸ்டிரெக்ஸ் எலும்பு கூட தான் வாஷிங்டனில் இருக்க சோத்பீஸ் அப்படின்ற கம்பெனி ஜூலை 14 ஈவினிங் 7:30 மணிக்கு ஏலம் விட போகிறாங்க. அதோட ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் அமெரிக்க டாலர். இது பழமையான எலும்புக்கூடு அப்படின்றதுனால இது 20 லட்சம் முதல் 30 லட்சம் அமெரிக்க டாலர் வரை ஏலம் போகிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 250 கோடி. இந்த மாதிரி இப்படி ஒரு டைனோசரோட எலும்புக்கூடு 250 கோடிக்கு ஏலம் போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட நாளைக்கு சந்திக்கலாம். இப்படி டைலி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான். நீங்கள் அதை பண்ணாலே போதும், டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் உங்களை தேடி வரும். இந்த எலும்புக்கூடு எத்தனை கோடி போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் கூட நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். எத்தனை கோடி போகுது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூடியூப் அல்காரிதம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போது தான் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.